இன்று தேசம் முழுவதும் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை அனைத்து இந்திய குடிமக்களும் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுதந்திர தினத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்டுடைய சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தேசம் 1947ஆம் ஆண்டு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, பல்வேறு உயிர் தியாகங்களுக்கு பிறகு, பல்வேறு மக்கள் தங்களுடைய இன்னுயிரை துச்சமென கருதி அவருடைய போராட்டத்தை வலிமையாக நடத்தியதின் காரணமாக நாம் ஆங்கிலரிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்தியாவுடைய வளங்களையும் இந்திய மக்களுடைய சுதந்திர தாகத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இது சாதாரணமாக கிடைத்த சுதந்திரம் கிடையாது. பல்வேறு தியாகங்கள் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடி இருக்கின்றோம். அந்நிய ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்திய, பல்வேறு தியாகங்களை செய்த அந்த உத்தமர்களை இத்தருணத்தில் நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய தியாகம் இல்லை என்றால் இன்று சுதந்திரம் என்பது காணல் நீராக மாறியிருக்கும். இன்றும் நாம் அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவருடைய தியாகம்தான் உரமாக இந்த நாட்டில் விதைக்கப்பட்டு நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த பல்வேறு தியாகிகள் இன்று அனைத்து மக்களாலும் நினைவு கூறப்படுகின்றார்கள். நாமும் நினைவு கூற வேண்டும். அண்ணல் காந்தியை இத்தருணத்தில் அனைவர்களும் நினைவு கூறுகின்றார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவிற்காக, இந்த மண்ணிற்காக, இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒவ்வொரு தியாகிகளையும் நாம் கொண்டாட வேண்டும். அவர்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மகத்தான மரியாதை என்பதாக நாம் கருதுகின்றோம். அதனால் அவர்களுக்கு அவருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு விழாவாக இந்த சுதந்திர தினத்தை நாம் தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் இந்த தியாகத்தில் பெருவாரியான பங்கை பெற்றிருக்கின்ற ஒரு சமூகம் முஸ்லீம் சமூகம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. குஷ்வந்த் சிங் மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் சொல்கின்றார், இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லீம்களுடைய தியாகம் என்பது மகத்தானது. அவருடைய எண்ணிக்கையை விட அவருடைய தியாகம் மிகப்பெரிய எண்ணிக்கையில் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். வரலாற்றை யாராலும் மறைக்க முடியாது. வரலாற்றை யாராலும் திருத்தி எழுத தீர்மானித்தாலும் கூட அந்த வரலாறு என்பது வரலாறாகவே எப்பொழுதும் இருக்கும். நம்முடைய கவலை என்னவென்றால், நம்முடைய உள்ள வேட்கை என்னவென்றால், சுதந்திரத்திற்காக போராடிய அந்த தியாகிகளை அவருடைய பெயர் சொல்லி அழைக்க வேண்டுமே தவிர அவருடைய மதம் சார்ந்து, அவருடைய மொழி சார்ந்து அழைக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். அவர்கள் தியாகிகள், அவ்வளவுதான். இந்த நாட்டில் விடுதலைக்காக இந்திய மண்ணில் தன்னை உரமாக ஆக்கிய தியாகிகள். ஆனால் ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. முஸ்லீம்களும் தியாகம் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்படுகின்றது. காரணம் என்னவென்றால், ஒரு சமூகம் மற்றும் ஒரு சமூகத்தின் தியாகம் மட்டும், ஒரு சமூகத்தின் பிறந்த அந்த தியாகிகள் மட்டும் நினைவு கூற மறுக்கப்படுகின்றார்கள், மறக்கடிக்கப்படுகின்றார்கள். அவர்களை யாரும் நினைவு கூறுவதற்கு தயாராக இல்லை. நாம் அவரிடம் கேட்கின்றோம், இந்த தியாகத்திலும் இந்த போராட்டத்தை செய்து தங்களை அர்ப்பணித்த அந்த தியாகிகளுமா நீங்கள் பாகுபாடு பார்ப்பீர்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் பாகுபாடு பார்க்கப்படுகின்றது. அதனால் காந்தியை கொண்டாடக்கூடிய நீங்கள்
ஏன் சுதந்திரத்துக்காக போராடிய பல்வேறு முஸ்லீம்களை கொண்டாடவில்லை என்று நாம் கேட்கின்றோம். ஒரு நியாயமான கோரிக்கை. ஒரு சமூகத்துடைய வரலாற்றை மறுப்பது என்பது, ஒரு சமூகத்துடைய வரலாற்றை மறைப்பது என்பது அந்த சமூகத்தை அழிப்பதற்கு சமம். அந்த சமூகம் வரலாற்றிலிருந்து துடைத்தெறியக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைக்கு அது தள்ளப்படும். அதனால் வரலாற்றை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கொடிகாத்த குமரனை பற்றி நாம் பேசுகின்றோம், அவருடைய தியாகங்களை பற்றி கொண்டாடுகின்றோம். கொண்டாட வேண்டும், பேச வேண்டும். நீங்கள் யாரும் அவர்களை மறந்துவிட்டால் பாப்புலர் ஃப்ரண்ட் அவரை ஞாபகப்படுத்தும், அவரை கொண்டாடும். அதே சமயத்தில் அவரோடு 9 பேர் சிறை சென்றார்களே, அதில் 7 பேர் முஸ்லீமாக இருந்தார்களே, அவருடைய தியாகங்கள் ஏன் கொண்டாடப்படவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நினைவுகூர நீங்கள் தயங்குவது கிடையாது, அது தயங்கவும் கூடாது. அப்படி நீங்கள் தயங்கினால் பாப்புலர் ஃப்ரண்ட் தயங்காமல் அவரை தொடர்ச்சியாக கொண்டாடும், மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே சமயத்தில் அவருக்கு பெருவாரியான உதவிகளை செய்த அவர் உதவி என்று கேட்கின்ற போது யாரும் உதவி செய்வதற்கு தயாராக இல்லாத, அல்லது பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்குமோ அதை மட்டுமே கொடுத்த அந்த சமயத்தில் 1.5 கோடி ரூபாய் கொடுத்த வல்லல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய அப்துல் ஹபீப் மர்ஃபானியை நீங்கள் மறந்துவிட்டீர்களே, ஏன் மறந்துவிட்டீர்கள் என்று நாம் கேட்கின்றோம். அவர்களையும் நீங்கள் கொண்டாடுங்கள், அவருடைய தியாகத்தையும் நீங்கள் பேசுங்கள். வ.உ.சி.யை நீங்கள் மறப்பது கிடையாது, அவருடைய போராட்டத்தை மறப்பது கிடையாது, அவருடைய தியாகத்தை நீங்கள் கொண்டாடாமல் இருப்பது கிடையாது. அவ்வாறு நீங்கள் கொண்டாடாமல் விட்டால் பாப்புலர் ஃப்ரண்ட் அவரையும் கொண்டாடும், அவருடைய தியாகத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அவருக்கு கப்பல், சுதேசி கப்பல் வாங்குவதற்காக அந்த போராட்டத்தின் மிக முக்கியமான பங்காக இருந்த அந்த சுதேசி கப்பலின் மூலமாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்த போது அந்த தீர்மானத்திற்கு உறுதுணையாக இருந்த ஏறத்தாழ 85% கொடுத்த ஒரே நபர் பக்கீர் ராவத்தரை நீங்கள் மறந்துவிட்டீர்களே என்கிற கேள்வியை நாங்கள் கேட்காமல் எப்படி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவது என்று உங்களிடம் கேட்கின்றோம். சுதந்திர தினத்திற்கு நீங்கள் ஒரு அளவீடை வைத்திருக்கின்றீர்கள், ஒரு கால வரையை வைத்திருக்கின்றீர்கள். அது 1857 முதல் 1947 வரை என்று குறிப்பிடுகின்றீர்கள். அதற்கு முன்னால் இந்த இந்திய மண்ணில் நீங்கள் எங்களுடைய மண்ணிலிருந்து ஒரு கை அளவிற்கு கூட இந்த மண்ணை எடுத்துவிட நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று 1799 ஷஹீதான திப்புவை நீங்கள் ஏன் மறந்துவிட்டீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். அது சுதந்திர போராட்ட வரலாறு கிடையாதா? அது சுதந்திர போராட்டத்துடைய தியாகம் கிடையாதா? அதே போன்று 1785 ஆண்டு பிறந்து 1831 ஆண்டில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஷஹீதான இந்தியன் முஜாஹிதீன் என்கிற அமைப்பை உருவாக்கி பல்வேறு தியாகங்களை செய்த அஹ்மத் ஷாவை நீங்கள் ஏன் மறந்துவிட்டீர்கள் என்கிற கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். அவர்களையும் நாம் இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த சமயத்தில் ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் ராஜஸ்தானிலே ஒரு பள்ளி மாணவன், 9 வயதான ஒரு பள்ளி மாணவன், நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோமா, அந்த சுதந்திரம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திருக்கின்றதா என்பதை குறித்து நாம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 9 வயது மாணவன், அவன் தண்ணீருக்காக குவளையை எடுக்கின்ற போது அவன் ஜாதி தலித் என்கிற காரணத்திற்காக அங்கு இருக்கக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியரால் அடித்திருக்கின்றார். அவன் இறந்து விட்டான், அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். ஒரு நிறுவன படுகொலை அங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். சுதந்திரம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்து விட்டதா? அந்த சுதந்திரத்திற்காக
அவருடைய முன்னோர்கள் தியாகம் செய்யவில்லையா? ஆங்கிலேயர்கள் என்னை அடிமைப்படுத்தி விட்டார்கள், எனக்கு பாகுபாடான சட்டங்களை வைத்துக்கொண்டு என்னை அந்நியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் போராடவில்லையா? அவர்களுடைய போராட்டத்துடைய பங்களிப்பு இந்த நாட்டில் இல்லையா? நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்றில் இல்லையா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இன்று இந்தியாவில் பெண்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள்? உண்மையில் சுதந்திரம் என்பது இந்தியாவில் ஒரு தலித்தும் ஒரு பெண்ணும் ஒரு முஸ்லீமும் தனியாக காலையில் எங்காவது வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் அல்லது இரவில் தனியாக தைரியமாக என்று வீடு திரும்புகின்றானோ அன்றுதான் நிச்சயமாக உண்மையான சுதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்று பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அதேபோன்று சிறுபான்மையினருடைய உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு எந்த அளவிற்கென்றால் அவனுடைய அடையாளத்தை வைத்து படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அவன் மாடை வைத்தான், அவன் தன்னுடைய குழந்தையை கடத்தி செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றான் என்பதெல்லாம் பொய்யாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பி ஒட்டுமொத்த மக்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கும்பல் படுகொலை இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளில் இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடிய சமூகம், எல்லா சமூகமும் போராடிய அந்த சமயத்தில் ஒரு குழு மட்டும் போராடாமல் வேடிக்கை பார்த்தது இல்லை, வேடிக்கை பார்க்கவில்லை. மன்னிப்பு கடிதம் கேட்டது இல்லை, மன்னிப்பு கடிதம் மட்டுமல்ல, அவரிடம் மண்டியிட்டது, நீங்கள் தான் எங்களுடைய எஜமான் என்று காலில் விழுந்தது. அந்த கூட்டம்தான் இன்று அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த குடிமகனும் இன்று நிம்மதியாக இல்லை என்கிற ஒரு நிலை இன்று ஏற்பட்டுவிட்டது. பெண்கள் நிம்மதியாக இல்லை, குழந்தைகள் நிம்மதியாக இல்லை, சிறுபான்மையின மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை, தலித் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்று இந்த நாட்டில் வாழ முடியவில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. நாம் உண்மையிலேயே அவர்கள் பெற்று தந்த அந்த சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோமா என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். ஏதோ சுதந்திர தினம் வந்துவிட்டது, நாம் எல்லாம் கூடுகின்றோம், நாம் எல்லாம் இனிப்புகளை பரிமாறிக்கொள்கின்றோம், நாம் எல்லாம் நம்முடைய பாக்கெட்டில் அவருடைய சுதந்திர நம்முடைய இந்தியாவுடைய கொடியை குத்திக் கொள்கின்றோம் என்பதாக மட்டும் நாம் சந்தோஷப்பட்டு நாம் கடந்துவிடக்கூடாது. அதை தாண்டி எதற்காக போராடினார்கள், அந்த போராட்டத்தினுடைய விளைவு இன்று எவ்வாறு இருக்கின்றது, அந்த போராட்டத்திற்கு பிறகு இன்று மக்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஆய்வு செய்யாமல் நாம் கடந்துவிட்டால் நாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், அநியாயம். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். இந்த சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நம்மிடம் தந்து விட்டார்கள். அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய மகத்தான பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் சொல்கின்றேன். இந்தியா எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது? நம்முடைய நாடு ஜனநாயக நாடு, சிறப்பான ஜனநாயக நாடு என்று உலகமே வியாபிக்கின்ற அளவுக்கு நாம் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழ்ந்து கொண்டு இருந்தோம். இன்றைய தினம் பிரதமர் மோடி கூட ஜனநாயகத்துடைய தாய் என்று இந்தியாவை வர்ணித்திருக்கின்றார். ஜனநாயகம் என்பது என்ன? ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமைகள், அவன் அரசை எதிர்த்து, தனக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயத்தை எதிர்த்து எங்கேயும் யாரிடமும் கேள்வி கேட்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரத்தை இந்த ஜனநாயகம் நமக்கு பெற்று தந்திருக்கின்றது. இந்த நாட்டுக்கு ஆபத்து என்றால், இந்த மண்ணுக்கு ஆபத்து என்றால், மனித குலத்திற்கு ஆபத்து என்றால், அந்த ஆபத்தை குறித்து யாராக இருந்தாலும், ஆட்சியாளராக இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு இந்த ஜனநாயகம் பெற்று தந்திருக்கின்றது. ஆனால் உண்மையில் அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அன்புள்ள தோழர்களே, இன்று பாராளுமன்றம் எவ்வாறு செயல்படுகின்றது? பாராளுமன்றத்துடைய சுதந்திரம் இன்று பாதுகாக்கப்படுகின்றதா? பாராளுமன்றம்தான் உயர்ந்த ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான கட்டமைப்பு. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகின்றோம்.
ஆனால் பாராளுமன்றத்துடைய ஜனநாயகம் இன்று நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று பாதுகாக்க தவறிக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று இப்போ ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்குறலும் எதிர்க்கட்சியும் தான் நம்முடைய ஜனநாயகத்தில் முக்கிய அங்கம். யாராக இருந்து விட்டு போகட்டும், எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களை குறித்து எதிர்கேள்வி கேட்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை அடிமைப்படுத்துவார்கள். அவர்கள் சர்வாதிகாரத்தோடு அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய துடிப்பார்கள். ஆனால் இன்று ஆட்சியாளர்கள் என்ன தீர்மானித்திருக்கின்றார்கள், என்ன பேச வேண்டும் பாராளுமன்றத்தில் என்பதை கூட அவர்கள் தீர்மானிக்க முடியாது. அவர்கள் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும், அவர்கள் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது என்று பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒட்டுமொத்த ஜனநாயகம் இன்று குளிதோடி புதைக்கப்படுகின்றது. இது நாம் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான அங்கம். ஒவ்வொரு குடிமகனும் தான் சம்பாதிக்கின்ற அந்த பணத்தை அவன் வட்டியாக கட்டவில்லை. வட்டி பணத்தை வாங்கி அவன் வட்டியாக கட்டுவதை விட ஜிஎஸ்டி வரியாக கட்டி கொண்டிருக்கின்றான். எந்த முதலீடும் அரசு செய்யவில்லை. நாம் நம்முடைய சொந்த பணத்தை நம்முடைய மனைவியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளெல்லாம் அடமானம் வைத்து நாம் சேமித்த பணத்தை வைத்து நாம் தொழில் செய்கின்றோம். அரசு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இன்று பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றது, பல்வேறு கடையை நடத்தக்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் அரசு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டிய அரசு வேலை வாய்ப்பு வழங்காமல் அவர்கள் தங்களை எந்த வாக்குறுதியை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாமலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலையை இன்று நிறுவனங்கள், முதலாளிகள், சின்ன முதலாளிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய நம்முடைய முதலீட்டில் எந்த விதமான பங்கும் அளிக்காத இந்த அரசு நம்மிடமிருந்து வரியாக பிடுங்குகின்றது. நாம் உண்ணும் உணவிலிருந்து வரியாக பிடுங்குகின்றார்கள். நாம் கழிக்கும் கழிவறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கும் நீங்கள் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் நாட்டை எந்த அளவிற்கு மிக மோசமான நெருக்கடிக்கு தள்ளியிருக்கின்றார்கள். நாட்டில் குடிமக்கள் ஜனநாயகத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்களா, சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று யோசிக்க வேண்டும். மீண்டும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் ஒரு முறை சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டும். அந்நிய ஆதிக்க சக்தியிடமிருந்து இந்தியாவை எவ்வாறு நாம் மீட்டெடுத்தோமோ, எந்த தியாகங்களை செய்தோமோ, அதே போன்று உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கைபர் கணவாய் வழியாக வந்து இன்று ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்மை அடிமைப்படுத்த நினைக்கின்ற, நம்மை சுரண்டுகின்ற, நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட அத்தனை பணத்தையும் அத்தனை பொருளாதாரத்தையும் அம்பானிக்கும் அதானிக்கும் விற்கின்ற அல்லது கொடுக்கின்ற இவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். நாட்டுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த ஜனநாயக கடமையை நீங்கள் உணர்ந்து அத்தனை சமூகங்களும் ஒன்றிணைய வேண்டும், ஒரே அணியில் இணைய வேண்டும். இங்கு ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதிரான இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாப்பது நமது கடமை. அதற்காக அணி சேருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.